வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நாம இப்ப கல்யாணம் ஆகி வரப்போகும்போது அப்ப பிறந்த வீட்டுல இருந்து விளக்கு கொடுத்து விடுவாங்க இல்லையா? ஒரு கஜலட்சுமி விளக்கு கொடுத்து விடுவாங்க. சீதனமா கட்டாயமா குத்து விளக்கும் கஜலட்சுமி விளக்கும் கொடுத்து விடுவாங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா நம்ம கடைகள்லையுமே நம்ம வாங்குவோம். சில சமயங்கள்ல வெள்ளி விளக்கு வாங்குவோம், பித்தளை விளக்கு வாங்குவோம். ஒரு சிலர் இன்னும் ஒரு மடி வேலை போய் வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தங்கத்திலேயே ஒரு கஜலட்சுமி விளக்கு வச்சிருக்காங்க. ஒரு சிலர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அதனால பாருங்க, இதுல எந்த விளக்குல நம்ம விளக்கு ஏற்றினா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகும், நம்மளுக்கு செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கஜலட்சுமி விளக்கு கட்டாயம் வீட்டில் ஏற்ற வேண்டிய விளக்குங்க. இது எந்த விளக்கு ஏற்றலாம்? பிறந்த வீட்டில் நம்ம கொடுத்து விடுறாங்க இல்லையா? ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த பிறந்த வீட்டில இருந்து கொடுத்து விடக்கூடிய விளக்கு தான் பெண்கள் புகுந்த வீட்டில் ஏற்றணும், அப்பதான் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைய இருக்கும், அவங்களுக்கு கை நல்ல ஒரு லட்சுமிகரமா இருக்கும், முகமும் கையும் லட்சுமிகரமா இருக்கும். அவங்க கையால செய்யக்கூடிய அந்த விளக்கு ஏற்றுவதனால அந்த கையால செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா பல மடங்கு பெருகக்கூடியதா இருக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாம் பல மடங்கு கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாம ஒரு சில சமயத்துல நாம கடையில வாங்குவோம் விளக்கு, ஒரு வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் அழகா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளி விளக்கு வாங்குவோம். சரி, இது ஏற்றலாமா அது ஏற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள குழப்பம் இருக்கும். ஒரு சிலர் வீட்டுல சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்த தீபத்தை தான் ஏற்றணும், மற்ற தீபங்களை ஏற்றக்கூடாது, அதுதான் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க கஜலட்சுமி விளக்கு எந்த விளக்கு வேணாலும் ஏற்றலாம். பொதுவா ஏற்றக்கூடிய விளக்கு, எல்லா வீடுகள்லையுமே இந்த கஜலட்சுமி விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு பொதுவான விளக்கு. அது பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வர்றது, புகுந்த வீட்டுல இருந்து வாங்குறது, இல்ல புகுந்த வீட்டுல ஏற்கனவே வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கஜலட்சுமி விளக்கு, இதை ஏற்றக்கூடாது அப்படின்லாம் இல்லைங்க. நீங்க ஆல்ரெடி அவங்க வீட்டுல நீங்க அந்த விளக்கு ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதையே புகுந்த வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் தொடர்ந்து ஏற்றலாம். நீங்க பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்த விளக்கு மட்டும்தான் நீங்க ஏற்றணும்லாம் அவசியம் இல்லைங்க. இந்த கஜலட்சுமி விளக்கு ஒரு விளக்கு ஏற்றினாலே போதுங்க, நீங்க இரட்டை விளக்கு வச்சு ஏற்றணும்லாம் அவசியம் இல்லை. ஆல்ரெடி உங்க மாமியார் வீட்டுல அந்த விளக்கு ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதே நீங்க தொடர்ந்து நீங்களும் ஏற்றுவது ரொம்பவே நல்லது. பொதுவா அந்த கஜலட்சுமி விளக்கு ஏற்றுவது பொதுவா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த விளக்கு ஏற்ற அந்த பெண்களோட முகத்திலையும் சரி கைகளையும் சரி லட்சுமிகரம் ரொம்பவே குடியிருக்கும்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால பாருங்க, அந்த கஜலட்சுமி விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது. இது புகுந்த வீட்டு விளக்கா பிறந்த வீட்டு விளக்கா அப்படின்லாம் கணக்கெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க இப்ப தனி குடித்தனம் போறீங்க, அப்ப உங்ககிட்ட எந்த விளக்கு இருக்கோ அந்த கஜலட்சுமி விளக்கை ஏற்றலாம். புகுந்த வீட்டுல இருக்க விளக்கு தான் பெருசு, பிறந்த வீட்டு விளக்கு தான் பெருசுன்னா கட்டாயம் கிடையாதுங்க. அதனால புகுந்த வீட்டுக்கு நம்ம பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வரக்கூடிய சீதனமா கொண்டு வரக்கூடிய அந்த விளக்கை தான் ஏற்றி ஆகணும் கட்டாயம் கிடையாது. ஏதோ ஒரு கஜலட்சுமி விளக்கு கட்டாயமா ஏற்றணும். அதனால இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்காம நீங்க சாதாரணமா கஜலட்சுமி விளக்கு உங்ககிட்ட இப்ப கையில எந்த கஜலட்சுமி விளக்கு இருக்கோ அதை ஏற்றலாம். அப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும்.